2012ஆம் ஆண்டு ஆளும் அதிமுகவிற்கு ஆயத்தமாகும் ஆண்டாக அமைந்தது. எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு கட்சியை தயார்படுத்துவதிலேயே இந்த ஆண்டின் பெரும்பகுதியை செலவிட்டது அதிமுக. முதலமைச்சரும் அதிமுக பொதுச் செயலாளருமான ஜெயலலிதாவின் தோழி சசிகலா இந்த வருடம் மார்ச் மாதத்தில் மீண்டும் அதிமுகவில் இணைத்துக் கொள்ளப்பட்டார். சசிகலா மீண்டும் அதிமுகவில் அதிகார மையமாக வருவார் என்கிற எண்ணத்தை இந்த மறுவருகை உருவாக்கியது. ஆனால் வருட இறுதி வரைக்கும் அது குறித்து பெரிய அளவில் புகார்கள் எழவில்லை. சங்கரன்கோவில் இடைத்தேர்தலிலும் புதுக்கோட்டை இடைத்தேர்தலிலும் அதிமுக பெற்ற வெற்றி பரவலான கவனம் பெற்றது. 2011ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணியில் இருந்த தேமுதிக இந்த இடைத்தேர்தல்களில் அதிமுகவுடன் இல்லை. இது ஒரு வகையில் அதிமுகவை தனிமைப்படுத்தியது என்கிறார்கள் அரசியல் நோக்கர்கள். அரசியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா அதிமுக இன்னும் கொஞ்சம் தனிமைப்படுத்திக் கொண்டது. விஜயகாந்த் கூட இருந்த உறவு முடிந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா சிபிஐ விட்டா அவங்க கூட வேற யாரும் அணியில இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு நிலையில அவங்க 2014 எலெக்ஷனுக்கு 40 சீட்டும் ஜெயிப்போம் அப்படிங்கிற ஒரு பெரிய தன்னம்பிக்கையோட இருக்காங்க. அது எப்படி இருக்காங்கன்னு தெரியல. ஒடிசா முதல்வர் நவீன் பட்நாயக்குடன் கைகோர்த்த ஜெயலலிதா PA சங்மாவை குடியரசுத் தலைவர் வேட்பாளராக முன்மொழிந்தார். பின்னர் அதனை பாரதிய ஜனதா ஆதரித்தாலும் அந்த முயற்சி வெற்றி அடையவில்லை. அரசியல் அரங்கில் ஒருபுறம் தனிமைப்படுத்தப்பட்டாலும் ஆகஸ்ட் மாதத்திலேயே நாடாளுமன்ற தேர்தலுக்கான ஆயத்தத்தை தொடங்கியது அதிமுக. டிசம்பர் 23ஆம் தேதிக்குள் புதுச்சேரி உள்ளிட்ட 40 நாடாளுமன்ற தொகுதிகளுக்குமான ஆலோசனை கூட்டங்களை அதிமுகவின் 4 முன்னணி தலைவர்கள் நடத்தி முடித்தார்கள். நாடாளுமன்ற தேர்தல் எப்பொழுது நடந்தாலும் அதை சந்திப்பதற்கும் சமாளிப்பதற்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தயாராக இருக்கிறது என்பதை புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய நடவடிக்கைகள் நிரூபித்துக் கொண்டு வருகின்றன. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் தொடர்ந்து தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டு வந்திருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய ஜீவாதார உரிமைகள் பறிக்கப்பட்டிருக்கின்றன. தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் மத்திய அரசாங்கத்தினுடைய கவனக்குறைவு. ஆளுங்கட்சியினரை நோக்கி மாற்றுக் கட்சியினரின் வருகையில் புதுமை கிடையாது. ஆனால் 18 வருடங்களாக மதிமுகவின் கொள்கை விளக்க செயலாளராக இருந்த நாஞ்சில் சம்பத் அதிமுகவிற்கு வந்த நாளிலேயே அதிமுகவின் கொள்கை பரப்பு துணை செயலாளராக நியமிக்கப்பட்டார். ஆனால் மாநிலத்தை வறட்சியும் மின்வெட்டும் ஆட்டிப்படைத்துக் கொண்டுள்ள வேளையில் அதிமுகவிற்கு இவை மட்டும் போதாது, ஒரு வலுவான கூட்டணியும் அவசியம் என்பதே அரசியல் நோக்கர்களின் கருத்தாக இருக்கிறது.